சொல்ல சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே. சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே. சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேரொளி நிகழ்த்த என் நாவில் நலம் பொழிந்த நெடுந்தமிழே உன்னை வணங்கி பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பி ராயபுர தொகுதியின் பூபாலனின் அன்பு வணக்கங்கள். எனது ஐயா கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களின் 123ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ஆர்கே நகர் தொகுதி எம் அண்ணன்மார்கள் ஆர்ப்பாட்டத்தை கண்டித்து பூபாலன் அவர்களின் வீர உரை. சீமானின் தம்பி பூபாலன், நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். கொருக்கப்பேட்டையிலிருந்து பூக்கடை வரைக்கும் ஆட்டோ ஓட்டு. ஒரு ஆளுக்கு 20 ரூபாய், 5 பேர் ஏத்துனா 100 ரூபாய். ஆனா இங்க இருக்க ரோடோட நிலைமை உங்களுக்கு தெரியுமா? இங்க இருந்து மின்ட் போயிட்டு மின்ட்ல இருந்து ஆர்ட்ஸ் காலேஜ் போயிட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்து பூக்கடை போற வரைக்கும் எங்களோட ஆட்டோ ஓட்டுநர்களோட நிலைமை உங்களுக்கு தெரியுமா? கல்வி கண் திறந்த காமராஜர் எங்களை 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை போல மாணவ செல்வங்களை படிக்க வைத்த ஐயா காமராஜர் அவர்கள் இன்று பொதுக்கூட்டத்தை நான் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது. நான் ஒரு பிகாம் ஜெனரல் படித்த மாணவன் நான். ஆனால் என் படிப்பு கேட்ட வேலை கேட்ட ஊதியம் இந்த தமிழ்நாட்டில் இல்லை. நான் என்னுடைய சுய முயற்சியால் ஒரு ஆட்டோவை வாடகைக்கு எடுத்து ஓட்டுகிறேன். 300 ரூபாய் ஒரு நாளைக்கு வாடகை கொடுக்கிறேன். இந்த கொருக்கப்பேட்டையிலிருந்து பூக்கடை, மின்ட்லேருந்து பி ஸ்டேஷன், வேசார்பாட்லேருந்து சென்ட்ரல் ஆட்டோ ஓட்டேன் நான். என்னோட கஷ்டம், இந்த சாலையை பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் கண்ணில் ரத்தம் வரும் ஐயா. 2 பேரை முன்னாடி பின்னாடி 4 பேர், மொத்தம் 6 பேர். ஒரு டிக்கெட் போயிட்டு வந்தா 120 ரூபா கிடைக்கும். ஆனா இங்க இருக்க ரோடோட நிலைமை உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு பார்த்தா ரோடு பலன்னு இருக்கு. இன்னொன்னு பார்த்தா 6 மாசத்துல எலெக்ஷன். 6 மாசத்துல எலெக்ஷன் வந்தா மக்களை பற்றி சிந்திக்கிறாங்க. எலெக்ஷன் வரலனா நீ எப்படின்னா போ, எந்த பள்ளத்தில்னா ஓட்டு, எந்த குழியிலனா ஓட்டு, எங்கன்னா ஊந்து சாவு. என்னையா இது? இங்க ஓட்ட ஆட்டோ டிரைவர், ஆர்கே நகர்ல ஓட்ட ஆட்டோ டிரைவர் ஒருத்தரும் திமுகவுக்கு ஓட்டா போடக்கூடாது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா ஒரு சாலையும் குண்டு குழி இல்லாம நாங்க பண்ணுவோம். அதை எங்களுக்கு நீங்க ஓட்டளிச்சீங்கன்னா நாங்க பண்ணுவோம், நாங்க சொல்ல மாட்டோம். அதுக்கு முன்னாடியே நாங்க பண்ணி இருக்கோம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்கொரு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியை வேல் கொண்டு தாக்குவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.